ராணிப்பேட்டை மாவட்டம் மூசூரில் 6 மாதங்களுக்குள் சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைக்கவில்லை என்றால் போராட்டம் நடைபெறும் என அதிமுக எச்சரித்துள்ளது. மூசூர் ரயில்வே கேட் அருகே மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாதையோ அமைக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி, ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதை அமைக்க தமிழக அரசு தடையின்மை சான்றிதழ் வழங்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் 6 மாதங்களுக்குள் பணியை முடிக்கவில்லை என்றால் ரயில் மறியல் நடைபெறும் என்றும் அவர் எச்சரித்தார். ரயில் மறியல் போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனால மத்திய மாநில அரசுகளை நாங்கள் எச்சரிக்கிறோம். உடனடியாக மத்திய மாநில அரசு சேர்ந்து உடனடியாக 6 மாதத்திற்குள்ள எங்களுடைய இந்த ரயில்வே மோசூர் ரயில்வே கடவு எண் 28 நீங்கள் ஒரு சுரங்கப்பாதையை உடனடியாக அமைத்து விடணும் என்று நான் வலியுறுத்துகிறேன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பொற்றாமரை குளத்தை தூய்மைப்படுத்திட விடிய அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் மாசிமகம் மகாமகம் விழாக்களின் போது பக்தர்கள் திருக்குளங்களில் புனித நீராடி வழிபடுவது வழக்கம். அப்போது சாரங்கபாணி சுவாமி தெப்போற்சவமும் நடைபெறும். இதையொட்டி பொற்றாமரை குளத்தில் தேங்கியுள்ள கழிவுகளை முறையாக அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் ஸ்டாலின் அரசோ பக்தர்கள் நலனில் அக்கறையின்றி குப்பைகளை அகற்றாமலேயே தண்ணீரை நிரப்பி வருவதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இந்த காட்சியில பாத்தீங்கன்னா அந்த பாசி படிஞ்சு இந்த நீர் கழிவு நீர் மாதிரி தெரியுது. இந்த குளத்தை சுத்தம் பண்ண இப்ப நீர் நிரப்பக்கூடிய வேலையில அறநிலையத்துறை அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கு. இந்த குளத்துல குளிச்சா பக்தர்களுக்கு புண்ணியம் கிடைக்காது, நோய் தொற்று தான் ஏற்படும். இதை அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த குளத்தை சுத்தம் செய்த பிறகே நீரை நிரப்ப வேண்டும் என்று கும்பகோணம் வாழ் பகுதி மக்கள் சார்பாக பக்தர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன். தொகுதி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கான தடைகளை நீக்க கோரி நீலகிரி மாவட்டம் கூடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் மனு அளித்தார். அப்போது அவர் ஓவேலி பேரூராட்சியில் சாலை அடிப்படை வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்காக தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் அதற்கான டெண்டரை 3 ஆண்டுகளாக பேரூராட்சி வருவாய் வன நிர்வாகத்தினர் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் இவ்வாறு மக்கள் பணி செய்ய முடியாத நிலை நீடித்தால் பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்றும் ஸ்டாலின் அரசை அவர் எச்சரித்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அம்மா பூங்காவை சீரமைத்து தர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். முத்துராமலிங்கம் நகர் குடியிருப்பு பகுதியில் உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய அம்மா பூங்கா கடந்த அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் விடியா திமுக ஆட்சியில் பூங்காவை முறையாக பராமரிக்காததால் கருவேல மரங்கள், முட்புதர்கள், குப்பைகள் சூழ்ந்து காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் விளையாடி வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அம்மா பூங்காவை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அம்மா பூங்கா எந்த அளவுக்கு ஒரு நல்ல செயல்பட்டு கொண்டிருந்ததா இப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில இது இருக்கு. இந்த தெருப்பகுதி மக்கள் எல்லாருமே பல விதமாக இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகத்திலும் சரி, மற்றபடி அரசு ஆட்சியர் நிர்வாகத்திலும் சரி, எல்லாத்துக்கும் பல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி கிழக்கு கடற்கரை சாலையில் டிராக்டர் மீது தனியார் சுற்றுலா பேருந்து மோதி விபத்திற்குள்ளானதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தோணிப்பாலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த டிராக்டர் மீது பின்னால் வந்த தனியார் சுற்றுலா பேருந்து மோதியது. இதில் டிராக்டரில் பயணம் செய்த கடுகுச்சந்தை பகுதியைச் சேர்ந்த துரைசாமி, வடிவேல் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சக்திவேல், சக்கரப்பாண்டி ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் சுற்றுலா பேருந்தை இளைஞர்கள் மடக்கி பிடித்தனர். கடலூரில் ஸ்டாலின் நிகழ்ச்சிக்கு சென்ற திமுகவினர் டாடா சுமோவில் சென்றவருக்கு வழிவிடாமல் தாக்க முற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குமாரக்குடி பகுதியில் உள்ள சாலையில் ஸ்டாலின் பங்கேற்கும் கூட்டத்திற்கு திமுகவினர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சென்ற டாடா சுமோவை வழிமறித்த திமுகவினர் அந்த வழியாக செல்லக்கூடாது என கூறி அதிலிருந்த ஓட்டுநரை தாக்க முயன்றனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல கிலோமீட்டர் முன்பாகவே வாகனங்களை நிறுத்தப்பட்டு காத்திருந்த பயணிகள் வேதனையடைந்தனர். விடியா அரசின் முதல்வர் வடலூர் வழியாக நெய்வேலி செல்லவிருந்த நிலையில் 5 கிலோமீட்டர் முன்பே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பேருந்துகள், கனரக வாகனங்கள், பணிக்கு செல்பவர்கள், மருத்துவ சிகிச்சை செல்வோர் என 3 மணி நேரம் சாலையிலேயே காக்க வைக்கப்பட்டு வேதனையின் உச்சத்திற்கு சென்றனர். மேலும் இதுபோன்ற தவறுகளையும் வேதனை தரும் நிகழ்ச்சிகளையும் விடியல் அரசு செய்யாமல் இருக்க வேண்டும் என மக்கள் புலம்பி சென்றனர்.
கடலூரில் நடைபெற்ற விடியா முதல்வர் பங்கேற்ற அரசு விழாவில் வரவேற்புக்காக வைக்கப்பட்ட காய்கறி பழங்கள் ஆகியவற்றை பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் போட்டி போட்டு எடுத்துச் சென்றனர். கடலூரில் விடியா முதல்வர் ஸ்டாலின் வருகையை ஒட்டி காய்கறி பழங்கள், வாழை மரங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு தோரணங்கள் அமைத்த நிலையில் அதனை திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒருவரையொருவர் முண்டியடித்துக் கொண்டு எடுத்துச் சென்றனர். போலீசார் எச்சரித்தும் அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் திமுக உடன்பிறப்புகள் ஆர்வத்துடன் எடுத்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியது.